ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து ப்ரொமோ வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன அப்படின்னா, நம்மளோட காவேரி வந்து நின்றுருக்கும்போது விஜய் வந்து வெண்ணிலாட்ட வந்து உன்னை வந்து நான் சரி பண்ணிடுவேன், நீ வந்து பயப்படாத, வா, உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, நான் இருக்கேன், நீ வந்து என்னோட தான் இருக்கணும் இனிமேல், நான் வந்து உன்னை விட்டு பிரியக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உரி உரி பேசிட்டு வெண்ணிலா வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கங்காவும் காவேரி பக்கத்தில் நிற்கிறாங்க. நிற்கும் போது நான் தான் சொன்னேன்ல கூட்டிகிட்டு வராத அப்படிங்கிற மாதிரி வந்து கங்காவோட ரியாக்ஷன் இருக்குது. தாத்தாவும் அதே மாதிரி நிற்கிறாங்க. தாத்தாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி இது வந்து உடனே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஆற போட்டுறாரு. ஆற போட்டு அமைதியாக விட்டுட்டு ரூமில் போய் வெண்ணிலாவை உட்கார வச்சுட்டு விஜய் வருவார். வர்றப்ப வந்து தாத்தா வந்து கேட்பாரு, நீ வெண்ணிலா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்ட, வெண்ணிலா வந்தது சந்தோஷம்தான்ப்பா, ஆனால் காவேரிக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து ஒன்றுமே பேசாமல் காட்டுறாங்க ப்ரொமோவில். அவர் ஏதாவது பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனால் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அதை முடிச்சுட்டு வந்து தான் ரூமில் வந்து பார்த்தா காவேரி வந்து பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே கஷ்டமாக இருக்கும். அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து சரின்ட்டு படுத்துருவாங்க. படுத்தோடனே நைட் ஆயிரும். அப்போ விஜய் வந்து என்ன பண்ணுவார், காவேரி பார்ப்பார். பார்த்துட்டு தாத்தா சொன்னதை வந்து நினச்சி பார்ப்பார். அப்போ காவேரியை நான் எப்படி விட முடியும், காவேரி என்னோடய ஒய்ஃபு, காவேரி தான் எனக்கு எல்லாமே, அவன் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் சந்தோஷமாக இருந்த காலங்கள் அவளோட இருந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி அவர் யோசிச்சுட்டு காவேரிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, நான் வந்து உன்னை எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன், நீ என்னோடய ஒய்ஃபு, யாருமே இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க, நீ எனக்காக வெண்ணிலாவை வந்து என் கண்ணில் காட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உரி பேசிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவர் ரெடி ஆகிட்டார். ரெடி ஆகிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சொல்லாமல் போனது வந்து